Hi friends, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து பிசிக்ஸ். என்ன டாபிக்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருக்க எக்ஸாம்பிள் நம்பர் 1.3. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட நோட்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அண்ட் யூ கேன் ஆல்சோ ஃபாலோ மீ இன் இன்ஸ்டாகிராம். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்பர் 1.3ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, two small size identically equal charged sphere each having mass 1 mg are hanging in equilibrium as shown in the figure. The length of each string is 10 cm and the angle theta வந்து 7 degree அப்படின்னு கொடுத்திருக்காங்க with the vertical. நம்ம என்ன calculate பண்ணணும்னா the magnitude of charge in each sphere நம்ம calculate பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து சொல்யூஷன் இதுக்காக எழுதுறேன், அதாவது கிவன் எடுத்து எழுத போறேன். ஸோ சொல்யூஷன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ கிவன் என்னன்னா, தீட்டா வந்து 7 டிகிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும்னா, இப்போ 2 ஸ்பியர்ஸ் நியூட்ரலா இருந்ததுன்னா அதோட தீட்டா வந்து நம்மளுக்கு வந்து 0 இருக்கும். ஆனா இங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, போத் இதுவுமே பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கு. சோ அப்ப அது வந்து ஒரு தீட்டான்னு ஒரு ஆங்கிள் வந்து மேக் பண்ணும். அந்த தீட்டா தான் இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 7 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப என்னன்னா, அட் ஈக்லிபிரியம் ஈச் சார்ஜ் எக்ஸ்பீரியன்சஸ் 0 நெட் ஃபோர்ஸ், அதாவது நெட் ஃபோர்ஸ் வந்து 0வா இருக்கும் இன் ஈச் டைரக்ஷன். எந்த டைரக்ஷன்ல இருந்தாலுமே நெட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு 0வா தான் இருக்கு. சோ இப்ப இதுக்கு நான் வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறேன். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி வரையணும்னா, ஸோ இங்க வந்து ஒரு சார்ஜ் இருக்கு. ஸோ இந்த சார்ஜ் தான் நான் எடுத்து இங்க எழுதியிருக்கேன். ஸோ இங்க ஒரு சார்ஜ், இது வந்து ஹாரிசான்டல் காம்போனன்ட், வெர்டிக்கல் காம்போனண்டா பிரியும். ஸோ இது வந்து நான் இங்க தீட்டா எடுத்தேன்னா, தீட்டாக்கு பக்கத்துல இருக்கிற ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு வந்து காஸ் தீட்டா. ஸோ இது டி, இது வந்து டி சைன் தீட்டா. டீங்கிறது வந்து டென்ஷன். ஸோ இங்கதான் வந்து நம்மளுக்கு டி வெக்டர், ஸோ அதாவது டென்ஷன் கிடைக்க போகுது. ஸோ இங்க வந்து நான் வந்து எஃப்இ, அதாவது வந்து ஃபோர்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ், இது வந்து எம்ஜி. எம்ஜினா வந்து ஒன்றும் இல்லை, அதோட வெயிட்டை தான் வந்து நம்ம எம்ஜி மாஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்வோம். ஸோ இப்போ நான் வந்து இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல நான் வந்து ஆக்சிலரேஷன் ஆஃப் த சார்ஜ் அப்படின்னு நான் பார்த்தேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்க ஆக்சிலரேஷன் ஆஃப் த சார்ஜ். ஸோ டி சைன் தீட்டா இந்த டைரக்ஷன்ல இருக்கு, எஃப்இ வந்து இந்த டைரக்ஷன் இருக்கு, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ அப்ப எனக்கு என்ன கிடைக்கும், டி சைன் தீட்டா ஐ வெக்டர், ஐ கேப் ஏன் நான் போடுறேன்னா, எக்ஸ் ஆக்சிஸ் இருந்ததுன்னா அது வந்து ஐ வெக்டர், ஒய் ஆக்சிஸ்ல இருந்ததுன்னா அது வந்து ஜே வெக்டர். ஸோ மைனஸ் எஃப்இ இன்டூ ஐ வெக்டர் ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப எனக்கு என்ன வரும், டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ அப்படின்னு வரும். ஸோ இதை நான் வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இதுல வந்து டீங்கிறது வந்து டென்ஷனு, எஃப்இங்கிறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதே மாதிரி நான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல கன்சிடர் பண்ணேன்னா அதோட நெட் ஆக்சிலரேஷனும் எனக்கு வந்து ஈக்குவல் டு 0 தான். ஸோ நெட் ஆக்சிலரேஷன் இங்கேயும் ஈக்குவல் டு 0னால தான் இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு. ஸோ இங்கேயும் வந்து நெட் ஆக்சிலரேஷன் வந்து எனக்கு வந்து ஈக்குவல் டு 0னால, ஸோ அப்போ எனக்கு ஒய் ஆக்சிஸ்ல இருக்க காம்போனன்ட்ஸை நான் எடுத்து எழுதுறேன். ஸோ ஒய் ஆக்சிஸோட காம்போனன்ட் என்ன, டி காஸ் தீட்டா மைனஸ் எம்ஜி. ஸோ நான் இதை எப்படி எழுதலாம், டி காஸ் தீட்டா இன்டூ ஜே வெக்டர், ஒய் ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் எம்ஜி இன்டூ ஜே வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு என்ன வரும், டி காஸ் தீட்டா ஈக்குவல் டு mg. ஸோ இதை வந்து நான் வந்து என்னோட செகண்ட் ஈக்குவேஷனா எடுத்துக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைடட் பை த செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு நான் எடுத்துக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டிவைட் பை செகண்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து டி சைன் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, எனக்கு டி காஸ் தீட்டா divided by mg. So அப்ப எனக்கு என்ன இது வரும்னா, tan theta equal to fe divided by mg. So இது வந்து நான் என்னோட third equation எடுத்துக்கிறேன். So இதுல என்ன சொன்னாங்கன்னா, questionல கொடுத்திருக்காங்க they are equally charged. So அப்ப magnitude of
ஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா FE ஈக்குவல் டு K Q1 Q2 divided by R square. இந்த Q1 Q2 வந்து equally chargedனால நான் எப்படி எழுதலாம்னா K Q square divided by R2 square. So இந்த K ஓட வேல்யூ என்னன்னா 1 by 4 pi epsilon naught தான் K ஓட வேல்யூ. So இப்போ இந்த R வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். R equal to 2A. எப்படி 2Aனா அந்த ஸ்ட்ரிங் கொடுத்திருக்கீங்க, அந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரிங்ல வந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து A. ஸோ அப்போ ஃபுல் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2A அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 2A அப்படின்னு எழுதிருக்கேன். இப்போ இந்த ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நீங்க அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் டயக்ராம்ல, அதாவது ஃப்ரீ பாடி டயக்ராம்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து mg இருக்கும், இங்க வந்து டென்ஷன் T நம்மளுக்கு இருக்கும், இங்க Fe இருக்கும், இங்க LA. ஸோ இப்போ இதுல நான் வந்து sin theta equal to L by A அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ A is equal to L sin theta அப்படின்னு நான் எழுதலாம். ஸோ இது வந்து அந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்ல ஒரு பார்ட்டை மட்டும் நான் தனியா எடுத்து இப்படி வரைஞ்சி இப்படி சைன் தீட்டா கண்டுபிடிச்சு எனக்கு ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ அப்போ நான் என்ன எழுதலாம்னா 2L sin theta. ஸோ ஆரோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அப்போ FE ஓட டோட்டல் வேல்யூ என்னது K Q ஸ்கொயர், ஆரோட வேல்யூ என்ன 2L sin theta the whole square. ஸோ இப்போ இதை நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன் இன் third equationல நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். So third equationல சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன வரும்? tan theta equal to K Q square divided by 2L sin theta the whole square. இங்க வந்து முன்னாடி mg வரும். So இங்க இந்த ஈக்குவேஷன் பாக்குறீங்களா, இதுல வந்து FE ஓட வேல்யூ வந்து மொத்தமா இது வரும் and mg இங்க இருக்கறனால நான் mg ஓட இன்டு பண்ணிக்கிறேன். சோ இப்போ நான் இது வந்து ரீஅரேஞ்ச் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா Q equal to 2L sin theta root of mg tan theta divided by K அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஸோ இங்க எப்படி இந்த ஸ்கொயர் போச்சுன்னா நான் இங்க வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கிறதுனால ரூட்டும் ஸ்கொயரும் வந்து கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ இதோட வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்றேன். எல்லா வேல்யூமே நம்மளுக்கு நோன் வேல்யூ தான். ஸோ 2 into 0.1. ஸோ லென்த் வந்து சென்டிமீட்டரா நான் மீட்டரா மாத்துறதுனால எனக்கு 0.1 into sin தீட்டா வந்து 7 degree root of m ஓட வேல்யூ மாஸோட வேல்யூ வந்து 1 into 10 to the power minus 3, g ஓட வேல்யூ வந்து 10 into tan 7 degree divided by K ஓட வேல்யூ வந்து 9 into 10 to the power 9. அதாவது 1 by 4 pi epsilon naught ஓட வேல்யூ தான் 9 into 10 to the power 9. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இன்டூ பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து sin 7 degree வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் and tan 7 degree வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நேச்சுரல் சைன்ல போய் பாத்தீங்கன்னா sin 7 degree 0 minutes ஓட வேல்யூ வந்து 0.1219. அதே மாதிரி tan 7 degree 0 minutes ஓட வேல்யூ என்னன்னா 0.1228. ஸோ இதான் வந்து இதோட வேல்யூஸ். ஸோ அந்த வேல்யூஸ் இங்க நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2 into 0.1 into 0.1219 root of, ஸோ இங்க 1 இருக்கறனால நான் 10 to the power minus 3 into 10 into 0.1228 tan 7 ஓட வேல்யூ into இந்த 10 to the power 9 நான் மேல கொண்டு வரேன். ஸோ 10 to the power minus 9 ஆயிடும். இந்த root 3 அதாவது root 9 நான் வெளியில கொண்டு வந்தேன்னா எனக்கு வந்து 3 ஆயிடும். ஸோ இப்போ டிவைட் பை 3 அப்படின்னு நான் வந்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்ண போறேன்னா இதெல்லாம் வந்து மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 2.438 divided by 3 அப்படின்னு வரும். இங்க வந்து root of 1. இங்க 1 into இருக்குல்ல, ஸோ இங்க 1 into போட்டுக்கலாம். ஸோ 1 into இது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 1.1228 into 10 to the power minus 12. ஸோ இந்த பவர்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணனா எனக்கு into 10 to the power minus 12. இது 1 into 10 into இந்த 0.1228 வந்து எனக்கு இது கிடைக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் பவர்ஸ் ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா minus 12 அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 8.12 into
10 to the power minus 3. So இப்போ இதோட ரூட் பாத்தீங்கன்னா 1.1228 ஓட ரூட் வந்து into 1.108 into 10 to the power 12 வந்து அப்படியே பாதியா குறைஞ்சிரும். ஸோ அப்போ 10 to the power எனக்கு minus 6 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணீங்கன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரப்போகுதுன்னா 8.9 into, ஸோ இந்த பவர் ரெண்டுத்தையும் பிளஸ் பண்ணீங்கன்னா 10 to the power minus 9. ஸோ வந்து 10 to the power minus 6னா எனக்கு வந்து மைக்ரோ, 10 to the power minus 9னா எனக்கு வந்து நானோ. ஸோ அப்போ நான் இது 8.9 நானோ கூலும் அப்படின்னு நான் வந்து இதை எழுதலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.